ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மே 1ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வந்து பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஒரு கிராமுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,050 ரூபா. நேற்று விலையிலேருந்து ஒரு 50 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. திருச்சியில் 22 கேரட் ஒரு கிராம் உடைய கோல்டு ரேட் வந்து 13,965 ரூபா. 8 கிராம் தங்கத்துடைய, அதாவது ஒரு பவுன் தங்கத்துடைய விலை வந்து 1,12,400 ரூபா. சில்வர் விலை வந்து ஒரு கிராம் 265 ரூபா. நேற்று விலையிலேருந்து ஒரு 5 ரூபா வந்து கம்மியாயிருக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்றப்போ 1,473 ரூபா. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வரும். 1000 ரூபாய் கோல்டு சிட்டு வந்து இன்றைக்கி ரேட்டு கட்டுறீங்கன்னா 71 மில்லிகிராம் கிடைக்கும். 2000 ரூபாய் சிட்டு கட்டுறீங்க அப்படின்றப்போ 143 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுனால நான் டிஜி கோல்டில் வந்துட்டு தங்கம் வாங்கலாம், ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை வந்து ஈவினிங் எப்பயுமே இப்போ 2 டைம் வந்து விலை குறையிறது இல்லை அதிகரிக்கிறது அப்படி இருக்குது. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் வந்து விலை இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இன்றைக்கி ரேட்டு வந்து அதிகரிச்சது, ஈவினிங்கில் வந்து அதிகரிச்சதுனாக்கா சில்வரில் வந்து ஒரு கிராம் வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டில் ஏதோ ஒன்று இன்னைக்கு கண்டிப்பாக வாங்குவேன். அது கூடவே வந்து மே மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து மார்னிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நம்மளுடைய அந்த சேனல் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு மணி சேவிங்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அந்த மணியை தங்கம் வாங்குறது இல்லை வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து அந்த வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கேன். அது கூடவே நிறைய பேர் வந்து மங்களுடைய அந்த டிஜி கோல்டில் வந்து கரெக்டாக வந்து கோல்டு ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அது நீங்கள் கட்டுறப்போ வந்து ஆட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை ஒரு நாள் கழித்து வந்து அப்டேட் ஆகிடுது. மேபி உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு பணம் கட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி அந்த ஷாப்புக்கே கேட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பணம் வந்து கட்டுறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் நம்ம மன திருப்தியோடு கட்டணும். ஏதாவது ஒரு பயத்திலேயே கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரி வராது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு டவுட் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ என்னைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் டிஜி கோல்டில் வந்து பணம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உடனே அப்டேட் ஆகாட்டி ஒரு நாள் கழித்து கரெக்டாக வந்து அந்த கோல்டு ஆட் ஆகிடுது.